விசிக கூட்டணி தொடர்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தேவை என்று அவர் 1999ஆம் ஆண்டு விசிக அரசியலில் நுழைவதற்கு முன்பாக அவர்கள் எழுப்பிய அந்த முழக்க தொடர்பான வீடியோ இன்று முதலமைச்சர் அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் நாளன்று அந்த வீடியோ பதிவிடப்பட்டது ஒரு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து விசிக விலகுகிறதா அல்லது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் விசிகவுக்கு ஆட்சியிலும் அமைச்சரவையிலும் பங்கு கேட்கிறதா என்ற கேள்வியெல்லாம் எழுந்த சூழ்நிலையில் திடீரென்ற அந்த வீடியோ பதிவு நீக்கப்பட்டது. நீக்கப்பட்ட பதிவால் மீண்டும் சர்ச்சை எழுந்திருக்கிறது. மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்த சூழ்நிலையில் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து தமிழகம் வந்துள்ள சூழ்நிலையில் அந்த வீடியோ பதிவு ஏற்றப்பட்டு அடுத்த சில நிமிடங்களிலேயே அது அகற்றப்பட்டது ஒரு புதிய சர்ச்சை பொருளாக்கி இருக்கிறது. இது விசிகவின் ஊசலாட்டத்தை காண்பிக்கிறது என்றும் அவர்கள் கூட்டணியில் உறுதியாக நீடிப்பார்கள் என்று வெளியே அறிவித்துவிட்டு உள்ளே அவர்களுக்குள் ஒரு ஊசலாட்டம் இருக்கிறது என்றும் மூத்த பத்திரிகையாளர் கல்கி பிரியன் உள்ளிட்டோர் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து சர்ச்சை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் நீடிக்குமா அல்லது புதிய நிபந்தனைகளை விதித்து கூடுதல் உரிமைகளை கேட்குமா என்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் விசிகவை பொறுத்தவரை அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக கூட்டணிக்கு சென்றால் அங்கு பாமக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தனித்து அணியமைக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும் என்றும் மூத்த பத்திரிகையாளர் கல்கி பிரியன் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் விவகாரம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் இப்போது தமிழகம் முழுவதும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். விசிகவினர் அதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். உள்நோக்கம் எதுவும் இல்லை என்றும் வழக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் அந்த எக்ஸ் தளத்தில் அவரது பேச்சுக்களை பதிவிடுவது வழக்கம் என்றும் எதேச்சையாக இன்று இந்த பதிவு வெளியிடப்பட்டு விட்டது என்றும் அதில் எந்த விதமான அரசியல் நோக்கமும் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகளின் 2ஆம் கட்ட தலைவர்கள் நம்முடைய அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது இந்த சர்ச்சைக்கும் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்ததற்கும் மொத்தமாக திருமாவளவன் ஏற்கனவே விளக்கம் அளித்து விட்டார் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் நிலைப்பாடுதான் என்றும் கூட்டணி நிலைப்பாடு அது அல்ல என்றும் ஒரு புதிய விளக்கத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்போது இந்த வீடியோ பதிவிட்டது தொடர்பாக அவர்களது கருத்தை தெரிவித்து இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அடுத்த ஓரிரு தினங்களில் திருமாவளவன் முதலமைச்சரை நேரில் சந்திக்க கூடும். அதற்கு பின்னர் அவர் அளிக்கும் பேட்டியில் இந்த வீடியோ பதிவு சர்ச்சை தொடர்பாக அவருடைய கருத்தை திட்டவட்டமாக அவர் அறிவிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேர்தல் அரசியலில் கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் ஒருங்கிணைந்து கிடைப்பதில் இது போன்ற சர்ச்சைகள் கருத்துக்கள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் இருந்த போதிலும் அதற்கு 2 ஆண்டுகள் காலம் இருப்பதால் அது மறப்போம் மன்னிப்போம் என்று இந்த சர்ச்சை பதிவுகள் பற்றிய விமர்சனங்கள் கருத்துக்கள் ஆகியவை தவிர்க்கப்படலாம் என்றும் கூட்டணி உறுதியாகத்தான் இருக்கும் என்றும் 2026 தேர்தலில் ஏற்கனவே கடந்த 3 தேர்தலிலும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மாநிலத்தில் உறுதியோடு கொள்கைக்கு எதிராக போராடும் ஒரே கட்சியாக திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் இருக்கின்றன என்ற நம்பிக்கை மக்களிடையே விதைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை என்றும் அரசியல் நோக்கர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கருதுகிறார்கள். இதனால் இந்த கூட்டணியில் மாற்றம் ஏற்படுமா? விசிகவின் தொடர் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் மற்றும் வீடியோ பதிவு ஆகியவை தொடர்பான கருத்துக்கள் திமுக தலைமையிடம் திமுக தொண்டர்களிடம் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. இதே போல் தொடர்ந்து சர்ச்சைகள் வந்தால் அடுத்த 2 ஆண்டுகள் இந்த கூட்டணி நீடித்து மக்கள் மத்தியில் களம் காணும் போது வாக்குகள் எவ்வாறு திமுகவினர் விசிகவிற்கு வாக்களிப்பார்கள், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திமுக வேட்பாளர்களுக்கு எவ்வாறு வாக்களிப்பார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவருக்கொருவர் நம்பகத்தன்மை தற்போது இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது.